தொகுதி 8 தாண்டெக்கின் தூண்டல் துலங்கல் இணைப்பு கோட்பாடு தாண்டெக்ஸ் கனெக்ஷனிசம். தயாரித்து வழங்குபவர் மு. சாரதா, ஆராய்ச்சியாளர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. வழிகாட்டியாளர் முனைவர் ப. நா. லட்சுமி சண்முகம், உதவி பேராசிரியர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. முன்னுரை. உயிரினத்தின் நடத்தையில் ஏற்படும் கணிசமான மாற்றம் கற்றல் என்று அழைக்கப்படுகிறது. உயிரினத்தின் நடத்தையில் ஏற்படும் கணிசமான மாற்றம் கற்றல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உயிரினம் சுற்றுச்சூழலுடன் தொடர்பு கொள்ளும் போது நடத்தையில் சில தேவையான மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. நடத்தையில் ஏற்படும் இந்த சரிசெய்தல் மாற்றம் பல்வேறு பழக்க வழக்கங்கள், திறன்கள், அணுகுமுறைகள், அறிவை பெறுவதன் விளைவாகும். இவ்வகையான சரிசெய்தல் எளிய சொற்களிலிருந்து கற்றல் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு கற்றல் என்பது நனவான அல்லது நனவிலி அனுபவங்களால் ஓரளவு அல்லது முழுவதுமாக ஏற்படும் நடத்தையில் மாற்றம் ஆகும். இவ்வகையான மாற்றம் கற்றலில் சோர்வு, தற்காலிக உணர்திறன் எதிர்ப்பு அல்லது தொடர்ச்சியான தூண்டுதலுக்கு பிறகும் செயல்படாதது போன்ற உடலியல் மாற்றங்கள் ஏற்படுவதில்லை. இவ்வாறு கற்றல் என்பது நனவான அல்லது நனவிலி அனுபவங்களால் ஓரளவு அல்லது முழுவதுமாக ஏற்படும் நடத்தையில் மாற்றம் ஆகும். இவ்வகையான மாற்றம் கற்றலில் சோர்வு, தற்காலிக உணர்திறன் எதிர்ப்பு அல்லது தொடர்ச்சியான தூண்டுதலுக்கு பிறகும் செயல்படாதது போன்ற உடலியல் மாற்றங்களில் ஏற்படுவதில்லை. இவ்வுலகிற்கு வரும் ஒவ்வொரு உயிரினமும் சுற்றுச்சூழலை எதிர்கொள்வதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் பிறந்தவுடன் தாயின் மார்பில் இருந்து பால் குடிக்கவும் இந்த மரபு வழி நடத்தை உள்ளுணர்வு என்று அழைக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலின் தாக்கங்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் அளவுக்கு இந்த நடத்தை தகுதியற்றது. இவ்வாறான கற்றல் செயல்முறை குழந்தை பிறந்தது முதல் அவரது இறப்பு வரை தொடர்கிறது. இவ்வாறான கற்றல் செயல்முறை குழந்தை பிறந்தது முதல் அவரது இறப்பு வரை தொடர்கிறது. குழந்தை முதலில் சுற்றுச்சூழலுடன் தொடர்பு கொள்கிறது. பின்னர் அவர் சுற்றுச்சூழலுடனான எதிர்வினையை தெரிந்து கொள்கின்றனர். இவ்வாறு கற்றலின் அடித்தளம் அமைக்கப்பட்டது. இவ்வாறான கற்றல் செயல்முறை குழந்தை பிறந்தது முதல் அவரது இறப்பு வரை தொடர்கிறது. குழந்தை முதலில் சுற்றுச்சூழலுடன் தொடர்பு கொள்கிறது. பின்னர் அவர் சுற்றுச்சூழலுடனான எதிர்வினையை தெரிந்து கொள்கின்றனர். இவ்வாறு கற்றலின் அடித்தளம் அமைக்கப்பட்டது. கற்றல் நோக்கங்கள். மாணவ ஆசிரியர்கள் மூடல் தளத்தின் மூலம் இந்த தொகுதியை கற்ற பின் நடத்தைவியலாளர்களின் கற்றல் கோட்பாட்டை பற்றிய அறிவை பெறுதல், தூண்டல் துலங்கல் பண்புகளை பற்றி நினைவு கூர்தல், ஆக்க நிலையுறுத்தல் பரிசோதனையை வரையறுத்தல், ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டின் 3 படிநிலைகளை விளக்குதல். உலக நடப்பில் ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டை எடுத்து கூறுதல், இந்த கோட்பாட்டின் மூலம் பெரும் அறிவை கல்வியில் பயன்படுத்துதல், மாணவர்களிடம் தூண்டல் நுட்பங்களை பற்றி கூறி ஊக்கப்படுத்துதல், வீடியோக்கள் மூலம் பரிசோதனை பயிற்சி செய்தல் போன்றவற்றை செய்து முடிக்கின்றனர். குறிப்பிட்ட தூண்டலுக்கு பொருத்தமான துலங்கலை தேர்ந்தெடுத்து இணைத்தலே கற்றல் என்று தாண்டெக் முன்மொழிந்த தூண்டல் துலங்கல் இணைப்பு கோட்பாட்டின் சாராம்சமாகும். குறிப்பிட்ட தூண்டலுக்கு பொருத்தமான துலங்கலை தேர்ந்தெடுத்து இணைத்தலே கற்றல் என்பது தாண்டெக் முன்மொழிந்த தூண்டல் துலங்கல் இணைப்பு கோட்பாட்டின் சாராம்சமாகும். போட்டோல இருக்கவர் தான் எட்வர்ட் தாண்டெக். இக்கோட்பாடு முயன்று தவறி கற்றல் கோட்பாடு ட்ரையர் அண்ட் எரர் லேர்னிங் தியரி என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோட்பாட்டின்படி எந்த ஒரு செயலினை கற்றுக்கொள்ளும் போதும் தூண்டலுக்கு மிக சரியான துலங்கலை தேர்ந்தெடுத்து இணைத்தல் என்பது ஒரு முயற்சியில் நடைபெறுவதில்லை.
இக்கோட்பாடு முயன்றி தவறி கற்றல் கோட்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோட்பாட்டின்படி எந்த ஒரு செயலினை கற்றுக்கொள்ளும் போதும் தூண்டலுக்கு மிகச் சரியான துலங்களை தேர்ந்தெடுத்து இணைத்தல் என்பது ஒரே முயற்சியில் நடைபெறுவதில்லை. மாறாக பல தடவை பல தவறுகள் புரிந்து பின்னர் பயிற்சியின் காரணமாக தவறுகளை படிப்படியாக நீக்கி இறுதியில் சரியான துலங்களை கண்டறிந்து தூண்டலோடு இணைத்தல் நிகழ்கிறது, அதாவது கற்றல் நிகழ்கிறது. மாறாக பல தடவை பல தவறுகள் புரிந்து பின்னர் பயிற்சியின் காரணமாக தவறுகளை படிப்படியாக நீக்கி இறுதியில் சரியான துலங்களை கண்டறிந்து தூண்டலோடு இணைத்தல் நிகழ்கிறது, அதாவது கற்றல் நிகழ்கிறது. இவ்வாறு முயன்று தவறி கற்றல் முறையில் ஒவ்வொரு தடவையும் இன் ஈச் ட்ரையல் எடுத்துக்கொள்ளும் நேரமும் செய்யும் தவறுகளின் எண்ணிக்கையும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. பின்னர் இறுதியாக மிக குறைந்த நேரத்தில் எந்தவித தவறுமின்றி அக்காரியத்தை செய்கிறோம். இவ்வாறு முயன்று தவறி கற்றல் முறையில் ஒவ்வொரு தடவையும் எடுத்துக்கொள்ளும் நேரமும் செய்யும் தவறுகளின் எண்ணிக்கையும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. பின்னர் இறுதியாக மிக குறைந்த நேரத்தில் எந்தவித தவறுமின்றி அக்காரியத்தை செய்கிறோம். விலங்குகள் பெரும்பாலும் முயன்று தவறி கற்றல் முறையையே பயன்படுத்துகின்றன. மனிதர்கள் சிக்கலான செயல்களை கற்றுக்கொள்ளும் போதும் செய்திறன்களில் தேர்ச்சி பெற முனையும் போதும் முயன்று தவறி கற்றல் முறையை கைக்கொள்கின்றனர். மனிதர்கள் சிக்கலான செயல்களை கற்றுக்கொள்ளும் போதும் செய்திறன்களில் தேர்ச்சி பெற முனையும் போதும் முயன்று தவறி கற்றல் முறையை கைக்கொள்கின்றனர். முயன்று தவறி கற்றல், மனிதர்களோட முயன்று தவறி கற்றலுக்கு தான் இந்த இமேஜ் எக்ஸாம்பிள். சித்திரமும் சென்னா பழக்கமும் பயிற்சியால் விளைவது என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். சித்திரமும் சென்னா பழக்கமும் பயிற்சியால் விளைவது என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். விளைவு விதியே எல்லா வகை கற்றலுக்கும் அடிப்படை என்பது தாந்தைக்கன் நம்பிக்கை. விளைவு விதியே எல்லா வகை கற்றலுக்கும் அடிப்படை என்பது தாந்தைக்கன் நம்பிக்கை. தாந்தைக் இக்கோட்பாட்டை தாம் மேற்கொண்ட சிக்கலறை பரிசோதனையின் அடிப்படையில் முன்மொழிந்தார். தாந்தைக் இக்கோட்பாட்டை தாம் மேற்கொண்ட சிக்கலறை பரிசோதனையின் பசில் பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அடிப்படையில் முன்மொழிந்தார். முயன்று தவறி கற்றலின் இயல்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். ஏதோ ஒரு ஊக்கி செயலை தொடங்கி தொடர்ந்து நடைபெற தூண்டுகிறது. இவ்வூக்கியின் தேவை பிரச்சனை அல்லது இலக்கு என்று ஏதோ ஒரு வடிவத்தில் தோன்றலாம். இவ்வூக்கியின் காரணமாக உயிரி உந்தப்பட்டு செயலில் இறங்குகிறது. ஏதோ ஒரு ஊக்கி செயலை தொடங்கி தொடர்ந்து நடைபெற தூண்டுகிறது. இவ்வூக்கியின் தேவை பிரச்சனை அல்லது இலக்கு என்று ஏதோ ஒரு வடிவத்தில் தோன்றலாம். இவ்வூக்கியின் காரணமாக உயிரி உந்தப்பட்டு செயலில் இறங்குகிறது. உயிரி தன் இலக்கினை அடைய பல்வேறு துலங்கல்களை வேரிட் ரெஸ்பான்சஸ் வெளிப்படுத்துகிறது. உயிரி தன் இலக்கினை அடைய பல்வேறு துலங்கல்களை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு முயற்சியிலும் பொருத்தமற்ற இலக்கினை அடைவதில் வெற்றி கிட்டச் செய்யாத துலங்கல்கள் படிப்படியாக களையப்படுகின்றன. ஒவ்வொரு முயற்சியிலும் பொருத்தமற்ற இலக்கினை அடைவதில் வெற்றி கிட்டச் செய்யாத துலங்கல்கள் படிப்படியாக களையப்படுகின்றன. இறுதியில் சரியான துலங்கல்களை ஒருங்கிணைத்து தூண்டலோடு இணைக்கப்படுவதன் மூலம் இலக்கு எட்டப்படுகிறது. இறுதியில் சரியான துலங்கல்களை ஒருங்கிணைத்து தூண்டலோடு இணைக்கப்படுவதன் மூலம் இலக்கு எட்டப்படுகிறது. தாண்டைக்கின் சிக்கலறை பரிசோதனை. 3 பக்கங்கள் மரச்சட்டத்தாலும் முன்பக்கம் கம்பி கதவாலும் அமைய பெற்ற ஒரு சிறிய பெட்டியில் பசியுள்ள பூனை விடப்பட்டு பெட்டிக்கு வெளியே கருவாட்டு துண்டுகள் வைக்கப்பட்டன. 3 பக்கங்கள் மரச்சட்டத்தாலும் முன்பக்கம் கம்பி கதவாலும் அமைய பெற்ற ஒரு சின்ன பெட்டியில் பசியுள்ள பூனை விடப்பட்டு பெட்டிக்கு வெளியே கருவாட்டு துண்டுகள் வைக்கப்பட்டன. ஒரு சிறு கொக்கியை தூக்குவதன் மூலம் பூனை பெட்டியின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து தனக்கு பிடித்தமான உணவான கருவாட்டு துண்டுகளை உட்கொள்ள முடியும்.
ஒரு சிறிய கொக்கியை தூக்குவதன் மூலம் பூனை பெட்டியின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து தனக்கு பிடித்தமான உணவான கருவாட்டு துண்டுகளை உட்கொள்ள முடியும். முதலில் பெட்டியில் அடைக்கப்பட்ட பூனை பெட்டியின் கதவை திறப்பதற்கான வழிமுறையை அறிந்திராத காரணத்தால் பசியால் உந்தப்பட்டு அங்கும் இங்கும் துள்ளி குதிப்பது, கால் நகங்களால் கம்பி கதவுகளை, இரும்பு சட்டங்களை பிராண்டுதல், பற்களால் கடித்தல், கம்பிகளுக்கு இடையில் புகுந்து வெளியேற முற்படுவது, வாளால் அடிப்பது போன்ற தவறான செய்கைகளை புரிந்தது. முதலில் பெட்டியில் அடைக்கப்பட்ட பூனை பெட்டியின் கதவை திறப்பதற்கான வழிமுறையை அறிந்திராத காரணத்தால் பசியால் உந்தப்பட்டு அங்கும் இங்கும் துள்ளி குதிப்பது, கால் நகங்களால் கம்பி கதவின் இரும்பு சட்டங்களை பிராண்டுதல், பற்களால் கடித்தல், கம்பிகளுக்கு இடையில் புகுந்து வெளியேற முற்படுவது, வாளால் அடிப்பது போன்ற தவறான செய்கைகளை புரிந்தது. வாளால் அடிக்கும் பொழுது எதேச்சையாக கொக்கி தூக்கப்பட்டு பூனை வெளியே வந்து மீன் துண்டை எடுத்துக்கொண்டது. திரும்பவும் பூனை பெட்டியில் அடைக்கப்பட்டவுடன் வாளால் மட்டும் அடித்து கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தது. இம்முறை தவறுகளின் எண்ணிக்கையும் கொக்கியை தூக்கி பெட்டிக்கு வெளியே வருவதற்கான நேரமும் கணிசமாக குறைந்து காணப்பட்டது. வாளால் அடிக்கும் போது எதேச்சையாக கொக்கி தூக்கப்பட்டு பூனை வெளியே வந்து மீன் துண்டை எடுத்துக்கொண்டது. திரும்பவும் பூனை பெட்டியில் அடைக்கப்பட்டவுடன் வாளால் மட்டும் அடித்து கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தது. இம்முறை தவறுகளின் எண்ணிக்கையும் கொக்கியை தூக்கி பெட்டிக்கு வெளியே வருவதற்கான நேரமும் கணிசமாக குறைந்து காணப்பட்டது. சோதனை மேலும் தொடரப்பட்டது. சில முயற்சிகளுக்கு பின் பூனை தவறான இயக்கங்கள் களையப்பட்டு நேராக சென்று தன் காலால் கொக்கியை தூக்கி கதவை திறக்க பூனை கற்றுக்கொண்டது. சோதனை மேலும் தொடரப்பட்டது. சில முயற்சிகளுக்கு பின் பூனையின் தவறான இயக்கங்கள் களையப்பட்டு நேராக சென்று தன் காலால் கொக்கியை தூக்கி கதவை திறக்க பூனை கற்றுக்கொண்டது. கற்றல் நிகழ்ந்த பின்னும் முயற்சிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் போதும் கொக்கியை திறப்பதற்கு பூனை எடுத்துக்கொண்ட நேரம் குறைந்து சென்று திறன் அதிகரித்தது. கற்றல் நிகழ்ந்த பின்னும் முயற்சிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் போதும் கொக்கியை திறப்பதற்கு பூனை எடுத்துக்கொண்ட நேரம் குறைந்து சென்று திறன் அதிகரித்தது. ஒரு குறிப்பிட்ட மீத்திறன் எல்லைக்கு பிறகு பூனையின் திறன் அதிகரிப்பு நின்றுவிட்டது. இச்சோதனையின் அடிப்படையில் தாண்டெக் 3 கற்றல் விதிகளையும் ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி, கற்றல் வளைகோட்டையும் முன்மொழிந்தார். ஒரு குறிப்பிட்ட மீத்திறன் எல்லைக்கு பிறகு பூனையின் திறன் அதிகரிப்பு நின்றுவிட்டது. இச்சோதனையின் அடிப்படையில் தாண்டெக் 3 கற்றல் விதிகளையும் ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி, கற்றல் வளைகோட்டையும் முன்மொழிந்தார். தாண்டெக்கின் சோதனை நமக்கு உணர்த்துவது பின்வருமாறு. கொடுக்கப்பட்டுள்ள சோதனை தூண்டலுக்கு பொருத்தமான துலங்களை படிப்படியாக தவறான துலங்களை களைந்து சரியான துலங்களை நெருங்கி தேர்ந்தெடுத்து இணைத்தலை கற்றலாகும். கொடுக்கப்பட்டுள்ள சோதனை தூண்டலுக்கு பொருத்தமான துலங்களை படிப்படியாக தவறான துலங்களை களைந்து சரியான துலங்களை நெருங்கி தேர்ந்தெடுத்து இணைத்தலை கற்றலாகும். தாண்டெக்கின் கற்றல் விதிகள். தாண்டெக்ஸ் லா ஆஃப் லேர்னிங். தாண்டெக் தனது சிக்கலறை சோதனை அடிப்படையில் கீழ்கண்ட 3 கற்றல் விதிகளை முன்மொழிந்தார். ஆயத்த விதி. ஒரு உயிரி தூண்டல் துலங்களுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்த தயாராக இருக்கும் பொழுது அவ்வாறு செய்ய அனுமதித்தால் அது அந்த உயிரிக்கு மகிழ்ச்சி அளித்து அத்தூண்டல் துலங்கள் இணைப்பு வலுப்பெறும். ஒரு உயிரி தூண்டல் துலங்களுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்த தயாராக இருக்கும் போது அவ்வாறு செய்ய அனுமதித்தால் அது அந்த உயிரிக்கு மகிழ்ச்சி அளித்து அத்தூண்டல் துலங்கள் இணைப்பு வலுப்பெறும். ஒரு இடையே இணைப்பை ஏற்படுத்த தயாரில்லாத போது அவ்வித இணைப்பை ஏற்படுத்த முயல்வது உயிரிக்கு வருத்தத்தை அளித்து இணைப்பின் பலத்தை வலுவிழக்க செய்யும். ஒரு குறிப்பிட்ட தூண்டல் துலங்களுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்த தயாரில்லாத போது அவ்வித இணைப்பை ஏற்படுத்த முயல்வது உயிரிக்கு வருத்தத்தை அளித்து இணைப்பின் பலத்தை வலுவிழக்க செய்யும்.
இவ்விதி ஆசிரியர் பாடப்பொருளை கற்பிக்க முற்படுவதற்கு முன் மாணவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியதின் அவசியத்தை சுட்டிக்காட்டுகிறது. முன் வகுப்புகளில் கற்பிக்கப்பட்ட தொடர்புடைய பாடங்களை நினைவு கூர்வதன் மூலம் புதிய பாடப்பொருளை கற்பதற்கான ஊக்கத்தை ஆசிரியர் மாணவர்களிடம் தூண்ட முடியும். இவ்விதி ஆசிரியர் பாடப்பொருளை கற்பிக்க முற்படுவதற்கு முன் மாணவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டுகிறது. முன் வகுப்புகளில் கற்பிக்கப்பட்ட தொடர்புடைய பாடங்களை நினைவு கூர்வதன் மூலம் புதிய பாடப்பொருளை கற்பதற்கான ஊக்கத்தை ஆசிரியர் மாணவர்களிடம் தூண்ட முடியும். சிறப்பு பயிற்சிகளுக்காக அவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களின் நுழைவு தகுதியை, ஆயத்த நிலையை அறிய நாட்ட சோதனைகள், ஆர்வப்பட்டியல் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டியதின் அவசியத்தை இக்கற்றல் விதி நமக்கு எடுத்துரைக்கின்றது. சிறப்பு பயிற்சிகளுக்காக மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களின் நுழைவு தகுதியை, ஆயத்த நிலையை அறிய நாட்ட சோதனைகள், ஆர்வப்பட்டியல் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இக்கற்றல் விதி நமக்கு எடுத்துரைக்கின்றது. பயிற்சி விதி ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் இடையே மாற்றியமைக்கக்கூடிய இணைப்பு ஒன்றை ஏற்படுத்தும் போது அவ்விணைப்பு திரும்ப திரும்ப பலமுறை முயற்சிக்கப்பட்டால் அவ்விணைப்பின் வலு அதிகரிக்கும். ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் இடையே மாற்றியமைக்கக்கூடிய இணைப்பு ஒன்றை ஏற்படுத்தும் போது அவ்விணைப்பு திரும்ப திரும்ப பலமுறை முயற்சிக்கப்பட்டால் அவ்விணைப்பின் வலு அதிகரிக்கும். இதை அலைவன் விதி, லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்று கூறுவர். இதை அலைவன் விதி என்றும் கூறுவர். பயிற்சி தேர்ச்சிக்கு வித்திடும் என்பதை இங்கு நினைவு கூர்ந்திடலாம். பயிற்சி தேர்ச்சிக்கு வித்திடும் என்பதை இங்கு நினைவு கூர்ந்திடலாம். இதனோடு தொடர்புடைய மற்றொரு விதியானது அண்மையில் நிகழ்த்தப்பட்ட செயல் மற்ற செயல்களை காட்டிலும் அதிக அளவு நிகழ்த்தப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் அண்மையில் நிகழ்ந்த செயல் உயிரியின் நினைவில் பசுமையுடன் இருப்பதே. இதை அண்மை விதி என்றும் கூறுவர். கல்வியில் பயிற்சி விதியின் தாக்கமாவது எதை கற்பித்த பின்பும் மாணவர்களுக்கு அது தொடர்பான பயிற்சியை போதுமான அளவு கொடுக்க வேண்டும். எதை கற்பித்த பின்பும் மாணவர்களுக்கு அது தொடர்பான பயிற்சியை போதுமான அளவு கொடுக்க வேண்டும். கற்றவற்றை அடிக்கடி நினைவு கூர்தல் அவசியம். கற்றவற்றை அடிக்கடி நினைவு கூர்தல் அவசியம். தொடர் பயிற்சி அளிப்பதோடு கூட பயிற்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் தேர்ச்சி நிலை பற்றிய பின்னூட்டம் மாணவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். தொடர் பயிற்சி அளிப்பதோடு கூட பயிற்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் தேர்ச்சி நிலை பற்றிய பின்னூட்டம் மாணவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். தீய பழக்கங்களை நடைபெற விடாமல் செய்வதன் மூலம் அவை சிறுக சிறுக வலுவிழந்து நாளடைவில் மறைந்துவிடும். தீய பழக்கங்களை நடைபெற விடாமல் செய்வதன் மூலம் அவை சிறுக சிறுக வலுவிழந்து நாளடைவில் மறைந்துவிடும். விளைவு விதி அல்லது பயன் விதி ஒரு உயிரி குறிப்பிட்ட தூண்டல் துலங்கல் இணைப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து மகிழ்ச்சி அல்லது விரும்பத்தக்க விளைவுகளான பரிசு, பாராட்டு போன்றவை கிடைத்தால் இணைப்பு வலுப்பெற்று அச்செயல் திரும்ப திரும்ப நிகழ்த்த பெறும். ஒரு உயிரி குறிப்பிட்ட தூண்டல் துலங்கல் இணைப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து மகிழ்ச்சி அல்லது விரும்பத்தக்க விளைவுகளான பரிசு, பாராட்டு போன்றவை கிடைத்தால் இணைப்பு வலுப்பெற்று அச்செயல் திரும்ப திரும்ப நிகழ்த்த பெறும். அவ்வாறின்றி தூண்டல் துலங்கல் இணைப்பை தொடர்ந்து துயரம், வேதனை, தண்டனை போன்ற விருப்பமற்ற விளைவுகள் நிகழ்ந்தால் இணைப்பு வலுவிழந்து அச்செயல் மறைந்து போகும். கல்வியில் இவ்விதியின் தாக்கமாவது பரிசும் பாராட்டும் கற்றலை மேம்படுத்துவதால் வகுப்பறை கற்பித்தலில் இவற்றை ஆசிரியர் பொருத்தமாக பயன்படுத்த வேண்டும். கூடியவரை தண்டனையை தவிர்த்தல் நல்லது. பரிசும் பாராட்டும் கற்றலை மேம்படுத்துவதால் வகுப்பறை கற்பித்தலில் இவற்றை ஆசிரியர் பொருத்தமாக பயன்படுத்த வேண்டும். கூடியவரை தண்டனையை தவிர்த்தல் நல்லது. வெற்றி மேன்மேலும் வெற்றிக்கு இட்டு செல்வதால் ஆசிரியர் வீட்டு ஒப்படைப்புகள் அளிக்கும் பொழுது சுலபமானவற்றிலிருந்து கடினமானவற்றை நோக்கி அமையும் வண்ணம் வரிசைப்படுத்தி அளிக்க வேண்டும்.
வெற்றி மேன்மேலும் வெற்றிக்கு இட்டு செல்வதால் ஆசிரியர் வீட்டு ஒப்படைப்புகள் அளிக்கும் பொழுது சுலபமானவற்றிலிருந்து கடினமானவற்றை நோக்கி அமையும் வண்ணம் வரிசைப்படுத்தி அளிக்க வேண்டும். அப்போதுதான் ஆரம்ப வேலைகளில் அனைவரும் சுலபமாக பெற்று மிகுந்த தன்னம்பிக்கையுடன் முன்னேறி செல்வர். ஆரம்பத்திலேயே வெற்றி தோல்வி அடைய நேர்ந்தால் மாணவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய மாட்டார்கள். அப்போதுதான் ஆரம்ப வேலைகளில் அனைவரும் சுலபமாக பெற்று மிகுந்த தன்னம்பிக்கையுடன் முன்னேறி செல்வர். ஆரம்பத்திலேயே வெற்றி தோல்வி அடைய நேர்ந்தால் மாணவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய மாட்டார்கள். தாண்டைக்கின் கற்றல் கோட்பாட்டின் குறைபாடுகள். கற்றல் பற்றிய முழு உண்மைகளை தாண்டைக் கற்றல் கோட்பாட்டில் வெளியிடவில்லை. கற்றல் பற்றிய முழு உண்மைகளை தாண்டைக் கற்றல் கோட்பாட்டில் வெளியிடவில்லை. அதிலுள்ள குறைபாடுகள் ஆவன. தாண்டைக் கற்றல் கோட்பாடு உடல் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட செய்திறன்களின் கற்றல், லேர்னிங் ஆஃப் மோட்டார் ஸ்கில்ஸ், அதிலும் குறிப்பாக சிக்கல் மிகுந்த பரிச்சயமில்லாத பணிகளை கற்பதற்கு மட்டுமே பொருந்தும். உதாரணம், சித்திரம் வரைதல், சைக்கிள் ஓட்டுதல், தட்டச்சு பயிலுதல், சமைக்க கற்றுக்கொள்ளுதல் போன்றவை. ஆனால் மனித கற்றல்கள் யாவும் செய்திறன் கற்றல் வகையை மட்டும் சார்ந்தது அல்ல. தாண்டைக்கின் கற்றல் கோட்பாடு உடல் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட செய்திறன்களின் கற்றல், அதிலும் குறிப்பாக சிக்கல் மிகுந்த பரிச்சயமில்லாத பணிகளை கற்பதற்கு மட்டுமே பொருந்தும். சித்திரம் வரைதல், சைக்கிள் ஓட்டுதல், தட்டச்சு பயிலுதல், சமைக்க கற்றுக்கொள்ளுதல் போன்றவை. ஆனால் மனித கற்றல்கள் யாவும் செய்திறன் கற்றல் வகையை மட்டும் சார்ந்தது அல்ல. முயன்று தவறி கற்றல் என்பது கொடுக்கப்பட்ட தூண்டலுக்கு பொருத்தமான துலங்களை தேர்ந்தெடுத்து இணைத்தல் என்றாகி விடுவதால் அறிதிறனின் உயர் நிலைகளான கற்பனை, சிந்தித்தல், ஆராய்ந்தறிதல் போன்றவற்றிற்கு இடமில்லாததாகி விடுகிறது. அதாவது கற்றல் என்பது நுண்ணறிவு சம்பந்தப்படாத எந்திரத்தனமான செயலாக ஆகிவிடுகிறது. இது உண்மையல்ல. முயன்று தவறி கற்றல் என்பது கொடுக்கப்பட்ட தூண்டலுக்கு பொருத்தமான துலங்களை தேர்ந்தெடுத்து இணைத்தல் என்றாகி விடுவதால் அறிதிறனின் உயர் நிலைகளான கற்பனை, சிந்தித்தல், ஆராய்ந்தறிதல் போன்றவற்றிற்கு இடமில்லாததாகி விடுகிறது. அதாவது கற்றல் என்பது நுண்ணறிவு சம்பந்தப்படாத எந்திரத்தனமான செயலாக ஆகிவிடுகிறது. இது உண்மையல்ல. தாண்டைக்கின் கூற்றுப்படி கொடுக்கப்பட்ட தூண்டலுக்கு பொருத்தமான துலங்களை தேர்ந்தெடுத்து இணைப்பதற்கு உதவுபவை அண்மை நிகழ்வுகள், தொடரும் விளைவு, அலைவு ஆகியவையே. தாண்டைக்கின் கூற்றுப்படி கொடுக்கப்பட்ட தூண்டலுக்கு பொருத்தமான துலங்களை தேர்ந்தெடுத்து இணைப்பதற்கு உதவுபவை அண்மை நிகழ்வுகள், தொடரும் விளைவு, அலைவு ஆகியவையே. ஆனால் உயர் கற்றலுக்கு இது பொருந்தாது. உதாரணமாக, அல்ஜிப்ரா கணக்கு ஒன்றை திரும்ப திரும்ப முயற்சி செய்து பார்த்தால் சரியாக செய்துவிட முடியாது. அதற்கு புரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியம். துணை விதிகள். மேற்கூறிய 3 அடிப்படை விதிகளை தவிர கற்றல் செயல்முறையை மேலும் விளக்க உதவும் இந்த துணை விதிகளை காண்போம். அளவினை புரியும் நடத்தை விதி, த லா ஆஃப் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ். தாண்டைக்கின் இப்பரிசோதனையில் ஒரு உயிரினமானது புதிய கற்றலில் எப்பொழுதுமே நாம் எதிர்பார்க்கின்ற நடத்தையை மட்டும் வெளிப்படுத்தும் என்று எதிர்பார்க்க முடியாது. மாறாக சில தேவையற்ற தவறான வினையையும் பூனை வெளிப்படுத்தியது. இதன் மூலம் மாணவர்கள் புதிய கற்றலில் ஈடுபடும் பொழுது தவறான செயல்களையும் வெளிப்படுத்துவர் என்பது நிரூபணமானது. தாண்டைக்கின் இப்பரிசோதனையில் ஒரு உயிரினமானது புதிய கற்றலில் எப்போதுமே நாம் எதிர்பார்க்கின்ற நடத்தையை மட்டும் வெளிப்படுத்தும் என்று எதிர்பார்க்க முடியாது. மாறாக சில தேவையற்ற தவறான வினையையும் புரிந்து பூனை வெளிப்படுத்தியது. இதன் மூலம் மாணவர்கள் புதிய கற்றலில் ஈடுபடும் பொழுது தவறான செயல்களையும் வெளிப்படுத்துவர் என்று நிரூபணமானது. மனப்பான்மை விதி, த லா செட் ஆர் ஆட்டிடியூட். கற்றல் என்பது உயிரினத்தின் மொத்த தொகுப்பு அல்லது மனோபாவத்தால் வழிநடத்தப்படுகிறது. மேலும் ஒரு நபர் என்ன செய்வார் என்பதை மட்டும் தீர்மானிக்கிறது.
கற்றல் என்பது உயிரினத்தின் மொத்த தொகுப்பு அல்லது மனோபாவத்தால் வழிநடத்தப்படுகிறது. மேலும் ஒரு நபர் என்ன செய்வார் என்பதை மட்டும் தீர்மானிக்கிறது. உதாரணமாக, ஒரு கிரிக்கெட் வீரர் சதம் அடிக்க தனக்கு தானே உறுதி அமைத்துக் கொள்ளாவிட்டால் அவரால் அதிக ரன்கள் எடுக்க முடியாது. ஒரு மாணவன் முதல் இடத்தை பெற வேண்டும் மற்றும் எப்பொழுதும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மையை கொண்டிருக்கவில்லை என்றால் அவர் எதையும் புதிதாக அதிகம் கற்றுக்கொள்ள மாட்டார். மாறாக, ஒரு மாணவர் மேலும் கற்க வேண்டும் அல்லது சிறந்த விளங்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தால் அவரது கற்றல் அதிகமாக மேம்படுகின்றது. ஒரு மாணவர் முதல் இடத்தை பெற வேண்டும் அல்லது எப்பொழுதும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மையை கொண்டிருக்கவில்லை என்றால் அவர் எதையும் புதிதாக அதிகம் கற்றுக்கொள்ள மாட்டார். மாறாக, ஒரு மாணவர் மேலும் கற்க வேண்டும் அல்லது சிறந்து விளங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால் அவரது கற்றல் அதிகமாக மேம்படு. உயிரினத்திற்கு தேவைப்படும் முன்னாற்றல், ப்ரீபொட்டன்சி ஆஃப் எலிமெண்ட்ஸ். இந்த விதியின்படி கற்பவர் தனது கற்றல் சூழ்நிலையில் முக்கியமான அல்லது அத்தியாவசியமான கூறுகளை தேர்ந்தெடுத்து எதிர்வினை ஆற்றுகிறார் மற்றும் பொருத்தமற்ற அல்லது அத்தியாவசியமற்ற பிற அம்சங்கள் அல்லது கூறுகளை புறக்கணிக்கிறார். இந்த விதியின்படி கற்பவர் தனது கற்றல் சூழ்நிலையில் முக்கியமான அல்லது அத்தியாவசியமான கூறுகளை தேர்ந்தெடுத்து எதிர்வினை ஆற்றுகிறார் மற்றும் பொருத்தமற்ற அல்லது அத்தியாவசியமற்ற பிற அம்சங்கள் அல்லது கூறுகளை புறக்கணிக்கிறார். சூழ்நிலையின் இன்றியமையாத அல்லது பொருத்தமான பகுதியை கையாளும் திறன் பகுப்பாய்வு மற்றும் நுண்ணறிவு கற்றலை சாத்தியமாக்குகிறது. சூழ்நிலையின் இன்றியமையாத அல்லது பொருத்தமான பகுதியை கையாளும் திறன் பகுப்பாய்வு மற்றும் நுண்ணறிவு கற்றலை சாத்தியமாக்குகிறது. கற்றலில் ஈடுபடும் நபருக்கான முன்னாற்றல் இந்த விதியில் தெளிவாக வலியுறுத்தப்படுகிறது. மாணவர்களுக்கான முன்னாற்றல் இல்லாமல் அவர்களால் கற்றலில் சிறப்படைய முடியாது என்று இவ்விதி நமக்கு உணர்த்துகிறது. கற்றலில் ஈடுபடும் நபருக்கான முன்னாற்றல் இந்த விதியில் தெளிவாக வலியுறுத்தப்படுகிறது. மாணவர்களுக்கான முன்னாற்றல் இல்லாமல் அவர்களால் கற்றலில் சிறப்படைய முடியாது என்று இவ்விதி நமக்கு உணர்த்துகிறது. தொடர்பு அல்லது இணைப்பு விதி, the law of response by analogy. இந்த விதியின்படி தனிநபர் ஒரு புதிய சூழ்நிலையை பற்றி அறியும் பொழுது பழைய அனுபவங்கள் அல்லது கையகப்படுத்துதல்களை பயன்படுத்துகிறார். மேலும் முந்தைய அனுபவங்களை பயன்படுத்துகின்றார். உதாரணமாக, ஒரு வாகனத்தினை இயக்க அல்லது கற்றுக்கொள்ள இருசக்கர வாகனத்தினை ஓட்டுவது அல்லது மிதிவண்டியினை ஓட்டுவது போன்ற முந்தைய திறன்களால் மற்றும் அனுபவங்களால் எளிதாக்கப்படுகிறது. இந்த விதியின்படி தனிநபர் ஒரு புதிய சூழ்நிலையை பற்றி அறியும் பொழுது பழைய அனுபவங்கள் அல்லது கையகப்படுத்துதல்களை பயன்படுத்துகிறார். மேலும் முந்தைய அனுபவங்களை பயன்படுத்துகிறார். உதாரணமாக, ஒரு வாகனத்தினை அல்லது கற்றுக்கொள்ள இருசக்கர வாகனத்தினை ஓட்டுவது அல்லது மிதிவண்டியினை ஓட்டுவது போன்ற முந்தைய திறன்களால் மற்றும் அனுபவங்களால் எளிதாக்கப்படுகிறது. தொடர்பு அல்லது இணைப்பு விதி, the law of response by analogy. கற்றவற்றை மற்றொரு சூழலுக்கு மாற்றுதல். கற்றவற்றை மற்றொரு சூழலுக்கு மாற்றுதல், the law of associative shifting. இந்த விதியின்படி நாம் எந்த வினையையும் பெறலாம். இதில் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட அனுபவங்களை புதிய சூழலில் பயன்படுத்த முடியும் என்பதையும் இது உணர்த்துகின்றது. விதியின்படி நாம் எந்த வினையையும் பெறலாம். இதில் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட அனுபவங்களை புதிய சூழலில் பயன்படுத்த முடியும் என்பதையும் இது உணர்த்துகின்றது. தாந்தைக்கு இவ்விதியை ஒரு பூனை கட்டளைப்படி எழுந்து நிற்க கற்றுக் கொடுக்கும் செயலின் மூலம் விளக்குகிறார். எழுந்து நில் என்று சொல்வதற்கு முன்பு ஒரு மீன் பல தொடர்ச்சியான சோதனைகளுக்கு பிறகு எழுந்து நில் என்ற கட்டளையை உச்சரித்து மீனை முன்வைத்து பின்னர் அவர் மீனினை முன் வைத்திருப்பதை நிறுத்தினார். இறுதியில் எழுந்து நில் என்ற உத்தரவு பூனையின் பின்னங்கால்களில் எழுந்து நின்று பதிலை தூண்ட போதுமானதாக காணப்பட்டது. ஏற்கனவே கற்றுக்கொண்ட அனுபவங்கள் அல்லது கற்றலினை மற்றொரு சூழல் அது தொடர்பான செயலில் அவற்றினை நாம் மாற்ற முடியும்.
Edward Thorndike is the father of modern educational psychology and founder of behavioral psychology. So two special positions for this psychologist who worked for education in terms of student behaviors. Why do students, individuals, young children behave in whatever manner they behave in? Like most psychological studies, you cannot do work on human beings directly. Human beings cannot be used as guinea pigs to learn about how human beings behave or why they do certain things. And so, Thorndike also started his research with animals, rats. And what he did was he provided a stimulus and saw how the rats behave. That is classical conditioning. So a particular stimulus led to a particular response. If the stimulus provided food or water, it continued to happen because obviously the animal was hungry and thirsty and needed food and water. If the stimulus was negative, for example, the animal got a mild electric shock, the animal wasn't interested in doing the same behavior again and again. And so you learn to avoid inappropriate behaviors and you learn to promote the appropriate behaviors. And that is the connection that the rats made, the animals that Thorndike worked with made. And that philosophy got transferred into the classroom. If animals can learn to copy, to continue, to go on and do appropriate behaviors long term and not indulge in or not do inappropriate behaviors long term, students can also do it. The key is, do the students see the connection between appropriate behavior that could lead to a reward or an inappropriate behavior that could lead to punishment? Once that connection is seen, students will, individuals will, young people will learn to behave in appropriate ways. So learning from animals transformed classrooms, moved into classrooms, and we've seen today now that students change behaviors when teachers appropriately use the system of connection, making the young child understand why this is being rewarded and why that is not being rewarded. In 1928, Thorndike conducted his first major study with adults. After working for years with animals, replicating, duplicating his experiments and studies, making sure that nothing was going to go wrong once he moved from animals to human beings. Because when you work with human beings, you really want 0% error. You don't want human beings getting too bad or dying or negativities happening, because then no human being is going to volunteer for experimental purposes. So it took Thorndike years of study and work on animals before he conducted his first major study with human adults in 1928. So what is Edward Thorndike's connectionism? It is defined as learning a connection or association of an increasing number of habits. Yes, once you see the connection between one thing and two things and three things, the connection should expand. It should grow. And as connections grow, because that is how human beings survive in society, connections have to grow. But the important thing is for people to understand how these connections are associated, what they contribute for the individual and for others. So more complicated associations means higher levels of understanding. When connections go beyond just one straight linear parameter, when they go off in different directions, in different angles, then higher order thinking and higher order learning is happening. What Edward Thorndike finally did was he
based his work, he looked at his work, he understood his work clearly, and then gave 3 laws of learning. We will look at the 3 laws soon. What these 3 laws simply indicate is a summary, a synopsis of Thorndike's work, and all 3 laws can be applied to all students in our classrooms even today. கல்வி தாக்கங்கள், எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ். எளிதாக கதவை திறக்கும் செயலானது பூனையிடம் வலுப்பட காரணம், பூனை பசியோடு இருந்தாலும் ஆயத்த விதி பூனைக்கு உணவு கிடைத்தாலும், விளைவு விதி பலமுறை பூனை திரும்ப திரும்ப முயன்றதாலும் பயிற்சி விதி என கூறலாம் என தாண்டைக் முடிவு செய்தார். கல்வி பயன்கள். தாண்டைக்கின் கற்றல் கோட்பாட்டினால் ஆசிரியர் தனது கற்பித்தல் முறைகளை கீழ்கண்டவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும். அவையாவன: மாணவரின் ஆயத்த நிலைக்கு ஏற்ப கற்பித்தல். ஒவ்வொரு செயலை திறம்பட செய்வதற்கும் அதற்குரிய உடல் சார்ந்த முதிர்ச்சி அவசியம். ஒவ்வொரு செயலை திறம்பட செய்வதற்கும் அதற்குரிய உடல் சார்ந்த முதிர்ச்சி அவசியம். எழுத்து பயிற்சி, விளையாட்டு பயிற்சி ஆகிய செயல்களில் மாணவர்களை ஈடுபடுத்துவதற்கு முன்னர் செயல்களை செய்வதற்கு உரிய உடல் சார்ந்த முதிர்ச்சி அவசியம். ஒரு பாடக்கருத்தினை கற்பிக்க தொடங்கும் முன் அக்கருத்தினை கற்று புரியும் அளவிற்கு மாணவர்களிடம் மன ஆயத்தத்தை ஆசிரியர்கள் உறுதிப்படுத்துதல் வேண்டும். கற்பித்தலில் பரிசும் தண்டனையும். ஆசிரியர் மாணவரிடம் என்ன நடத்தையை வலுப்படுத்த விரும்புகின்றாரோ அந்நடத்தையை மாணவர் வெளிப்படுத்தும் பொழுது அம்மாணவருக்கு ஆசிரியர் பரிசுகள், பாராட்டுகள், புகழ்தல் ஆகியன வழங்கிடுதல் வேண்டும். மாணவரிடம் என்ன நடத்தையை நீக்கிட விரும்புகின்றாரோ அந்த நடத்தையை மாணவர் வெளிப்படுத்தும் போது ஆசிரியர் தண்டனை, இகழ்தல், கடுஞ்சொல் ஆகியவற்றை வழங்கிடுதல் வேண்டும். பரிசும் தண்டனைக்கும் உரிய எக்ஸாம்பிள் இந்த இமேஜ். அதிகமான பயிற்சிகள் வழங்குதல். மாணவர்களிடம் ஒரு நடத்தையை செம்மையுற வேண்டுமெனில் அம்மாணவர்கள் கற்கும் புதிய செயலில் மிகுந்த பயிற்சிகளை ஆசிரியர் வழங்குதல் வேண்டும். மாணவர்களிடம் ஒரு நடத்தையை செம்மையுற வேண்டுமெனில் அம்மாணவர்கள் கற்கும் புதிய செயலில் மிகுந்த பயிற்சிகளை ஆசிரியர் வழங்குதல் வேண்டும். ஊக்குவித்தலும் ஆர்வத்தை தூண்டுதலும். ஒரு புதிய செயலை கற்பதற்கான அவசியத்தையும் மாணவர்களுக்கு விருப்பையும் ஆர்வத்தையும் ஆசிரியர் ஊட்டுதல் வேண்டும். ஒரு புதிய செயலை கற்பதற்கான அவசியத்தையும் மாணவர்களுக்கு விருப்பையும் ஆசிரியர் ஊட்டுதல் வேண்டும். தெளிவான கற்றல் குறிக்கோள்கள். மாணவர்கள் அடைய வேண்டிய கற்றல் குறிக்கோள்கள் மாணவரின் திறமையை சோதிப்பதாக இருத்தல் வேண்டும். சிறப்பான கற்றல் குறிக்கோள்களால் மாணவர்கள் ஊக்கம் பெறுவதாக இருத்தல் வேண்டும். மாணவர்கள் அடைய வேண்டிய கற்றல் குறிக்கோள்கள் மாணவரின் திறமையை சோதிப்பதாக இருத்தல் வேண்டும். சிறப்பான கற்றல் குறிக்கோள்கள் மாணவர்களின் ஊக்கம் பெறுவதாக இருத்தல் வேண்டும். தன்மதிப்பீடு. ஆக்க நிலையுறுத்தம் டேஷ் அடிப்படையில் வருகிறது. ஆக்க நிலையுறுத்தம் டேஷ் அடிப்படையில் வருகிறது. ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டை உருவாக்கியவர் டேஷ். ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டை உருவாக்கியவர் டேஷ். ஜான் பி வாட்சன் கொள்கை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஜான் பி வாட்சன் கொள்கை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. தாண்டைக்கின் பரிசோதனையில் எந்த விலங்கு பயன்படுத்தப்படுகிறது? தாண்டைக்கின் பரிசோதனையில் எந்த விலங்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நாய், ஆப்ஷன் பி பூனை, ஆப்ஷன் சி எலி, ஆப்ஷன் டி நரி. ஆப்ஷன் ஏ நாய், ஆப்ஷன் பி பூனை, ஆப்ஷன் சி எலி, ஆப்ஷன் டி நரி. தாண்டைக்கின் பரிசோதனையில் உணவு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? தாண்டைக்கின் பரிசோதனையில் உணவு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? துலங்கல், கட்டுப்படாத துலங்கல், கட்டுப்படுத்தப்படாத தூண்டல், கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல். உயர்ந்த வகை கோட்பாட்டிற்கு எடுத்துக்காட்டு தருக. உயர்ந்த வகை கோட்பாட்டிற்கு எடுத்துக்காட்டு. Thank you.